நான் உன்னை நேரில் பார்த்து பேசணும். நான் உன்னை நேரில் பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். ஐ வாண்ட் டு டாக் டு யூ இன் பர்சன். ஐ வாண்ட் டு டாக் டு யூ இன் பர்சன். ஐ வாண்ட் டு டாக் டு யூ. நான் உன் கூட பேசணும். இன் பர்சன், நேரில். நான் உன் கூட நேரில் பேசணும். ஐ வாண்ட் டு டாக் டு யூ இன் பர்சன். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் இதை நடக்க விட மாட்டேன். நான் இதை கண்டிப்பாக நடக்க விட மாட்டேன். நான் எப்படியாவது தடுத்துடுவேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ won't let it happen. ஐ won't let it happen. won't அப்படின்னா will notோட ஷார்ட் ஃபார்ம் won't. ஸோ ஐ won't let it happen அப்படின்னா நான் இதை நடக்க விட மாட்டேன். ஐ won't let அப்படின்னா விட மாட்டேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவங்க என்ன வெறுத்துடுவாங்க. அவங்க என்ன வெறுத்துடுவாங்க. நான் அப்படி பண்ணுனா அவங்க என்ன வெறுத்துடுவாங்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? they will hate me. they will hate me. hate அப்படின்னா வெறுத்துடுவாங்க, வெறுக்கிறது. ஸோ they will hate me. அவங்க என்ன வெறுத்துடுவாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ சொல்கிற எதுவுமே எனக்கு புரியலை. நீ சொல்கிற எதுவுமே எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் எனி திங் வாட் யூ ஆர் சேயிங். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் எனி திங் வாட் யூ ஆர் சேயிங். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் எனி திங் அப்படின்னா எனக்கு எதுவுமே புரியலை. வாட் யூ ஆர் சேயிங், நீ சொல்கிற எதுவுமே எனக்கு புரியலை. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் எனி திங் வாட் யூ ஆர் சேயிங். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் ஏற்கனவே ரொம்ப கடுப்பில் இருக்கேன். நான் ஏற்கனவே ரொம்ப கடுப்பில் இருக்கேன், நீ வேற கடுப்பேத்தாத அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ எம் ஆல்ரெடி ஸோ ஃப்ரஸ்ட்ரேட்டட். ஐ எம் ஆல்ரெடி ஸோ ஃப்ரஸ்ட்ரேட்டட். ஃப்ரஸ்ட்ரேட் அப்படின்னா கடுப்பில் இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு ஃப்ரஸ்ட்ரேட். ஸோ ஐ எம் ஆல்ரெடி ஸோ ஃப்ரஸ்ட்ரேட்டட் அப்படின்னா நான் ஏற்கனவே ரொம்ப கடுப்பாக இருக்கேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் இதை ஒத்துக்கவே மாட்டேன். நான் இதுக்கு சம்மதிக்கவே மாட்டேன். நான் இதை ஒத்துக்கவே மாட்டேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். ஐ வில் நெவர் அக்ரி டு திஸ். ஐ வில் நெவர் அக்ரி டு திஸ். ஐ வில் நெவர் அக்ரி அப்படின்னா நான் ஒத்துக்கவே மாட்டேன். டு திஸ் இதுக்கு நான் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன். ஐ வில் நெவர் அக்ரி டு திஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ சம்மதிச்சா மட்டும்தான் நான் இதை பண்ணுவேன். நீ சம்மதிச்சா மட்டும்தான் நான் இதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். ஐ வில் டூ இட் ஒன்லி இஃப் யூ அக்ரி. ஐ வில் டூ இட் ஒன்லி இஃப் யூ அக்ரி. ஐ வில் டூ இட், நான் இதை பண்ணுவேன். ஒன்லி இஃப் யூ அக்ரி. நீ அக்ரி அப்படின்னா சம்மதிக்கிறது, ஒத்துக்கிறது. ஸோ யூ அக்ரி, நீ ஒத்துக்கிட்டால். இஃப் யூ அக்ரி, நீ ஒத்துக்கிட்டால். ஒன்லி மட்டும்தான். ஐ வில் டூ இட், நான் இதை பண்ணுவேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உன்கிட்ட எல்லாத்துக்கும் பதில் இருக்கும். உன்கிட்ட எல்லாத்துக்கும் பதில் இருக்கும். ஏதாச்சும் சொல்லியாராது நம்ம ஏதாச்சும் கேள்வி கேட்குறோன்னா ஏதாச்சும் சொல்லிகிட்டே இருந்தாங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு பதில் வச்சிருப்பேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ ஹாவ் ஆன்சர் ஃபார் எவ்ரி திங். யூ ஹாவ் ஆன்சர் ஃபார் எவ்ரி திங். யூ ஹாவ், நீ வச்சிருக்க. ஆன்சர் பதில். ஃபார் எவ்ரி திங், எல்லாத்துக்கும். எல்லாத்துக்கும் நீ பதில் வச்சிருக்க. யூ ஹாவ் ஆன்சர் ஃபார் எவ்ரி திங். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் பண்ணுறது தப்புன்னு நான் நினைக்கிறேன். அவன் பண்ணுறது தப்புன்னு நான் நினைக்கிறேன். அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ஃபீல் வாட் ஹீ இஸ் டூயிங் இஸ் ராங். ஐ ஃபீல் வாட் ஹீ இஸ் டூயிங் இஸ் ராங். ஐ ஃபீல், நான் நினைக்கிறேன், நான் யோசிக்கிறேன். என்னது? வாட் ஹீ இஸ் டூயிங் இஸ் ராங். அவன் என்ன பண்ணுறானோ அது தப்புன்னு நான் நினைக்கிறேன். வாட் ஹீ இஸ் டூயிங் இஸ் ராங். ஐ ஃபீல், அவன் பண்ணுறது தப்புன்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எனக்கு எப்போதுமே அவன் மேலே ஒரு அக்கறை இருக்குது. எனக்கு எப்போதுமே அவன் மேலே ஒரு அக்கறை இருக்குது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ எம் ஆல்வேஸ் கன்சர்ன்ட் அபவுட் ஹிம். ஐ எம் ஆல்வேஸ் கன்சர்ன்ட் அபவுட் ஹிம். ஐ எம் ஆல்வேஸ் கன்சர்ன்ட் அப்படின்னா எனக்கு எப்பயுமே அக்கறை இருக்குது. அபவுட் ஹிம், அவன் மேலே, அவனை பற்றி எனக்கு எப்பயுமே ஒரு அக்கறை இருக்குது. ஐ எம் ஆல்வேஸ் கன்சர்ன்ட் அபவுட் ஹிம். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் அவனை உன்கிட்ட பேச சொல்கிறேன். நான் அவனை உன்கிட்ட பேச சொல்கிறேன். அதை நீ எப்படி சொல்லலாம்? ஐ வில் ஆஸ்க் ஹிம் டு டாக் டு யூ. ஐ ஆஸ்க் ஹிம் டு டாக் டு யூ. ஐ ஆஸ்க் ஹிம், நான் அவன்கிட்ட சொல்கிறேன். டு டாக் டு யூ, உன்கிட்ட பேச சொல்லி நான் அவன்கிட்ட சொல்கிறேன். ஐ ஆஸ்க் ஹிம் டு டாக் டு யூ. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்குறான். நம்ம அதை பற்றி இப்போ யோசிக்க வேணாம். நம்ம இப்போ அதை பற்றி யோசிக்க வேணாம். இப்போ நடக்கிறத பார்ப்போம், மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ அதை பற்றி நம்ம யோசிக்க வேணாம் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? லெட்ஸ் நாட் திங்க் அபவுட் தட் நவ். லெட்ஸ் நாட் திங்க் அபவுட் தட் நவ். லெட் அஸ் நாட் திங்க் அபவுட் தட் அப்படின்னா நம்ம அதை பற்றி யோசிக்க வேண்டாம். நவ், இப்போ நம்ம இப்போ அதை பற்றி யோசிக்க வேண்டாம். லெட் அஸ் நாட் திங்க் அபவுட் தட் நவ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவங்க பண்ணுற எல்லாமே தான் நானும் பண்ணுறேன். அவங்க பண்ணுற எல்லாமே நானும் தான் பண்ணுறேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ எம் டூயிங் எவ்ரி திங் தே ஆர் டூயிங். ஐ எம் டூயிங் எவ்ரி திங் தே ஆர் டூயிங். ஐ எம் டூயிங் எவ்ரி திங் அப்படின்னு நான் எல்லாமே பண்ணுறேன். தே ஆர் டூயிங், அவங்க பண்ணுற எல்லாமே நான் பண்ணுறேன். ஐ எம் டூயிங் எவ்ரி திங் தே ஆர் டூயிங். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எதா இருந்தாலும் இங்கேயே சொல்லு.
எதா இருந்தாலும் இங்கேயே சொல்லு. நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். எதா இருந்தாலும் இங்கேயே சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வாட் எவர் இட் இஸ், சே இட் ஹியர். வாட் எவர் இட் இஸ், சே இட் ஹியர். வாட் எவர் இட் இஸ், எதுவாக இருந்தாலும் சே இட் ஹியர், இங்கேயே சொல்லு. வாட் எவர் இட் இஸ், சே இட் ஹியர். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். லூசுத்தனமாக பேசாத, லூசுத்தனமாக பேசாத அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் டாக் நான்சென்ஸ். டோன்ட் டாக் நான்சென்ஸ். டோன்ட் டாக் பேசாத, நான்சென்ஸ் லூசுத்தனமா அறிவிக்கேட்டுத்தனமா பேசாத. டோன்ட் டாக் நான்சென்ஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவ எல்லாத்துக்கும் சண்டை போடுவா. அவ எல்லாத்துக்கும் சண்டை போடுவா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? she fights for everything. she fights for everything. இங்க ஏன் எஸ் சேர்த்திருக்கோம் அப்படின்னா இது வந்து வழக்கமா நடக்கிற ஒரு செயல். அவ எப்ப பார்த்தாலும் எல்லாத்துக்கும் சண்டை போடுவா அப்படின்னு நம்ம எப்பயும் நடக்கிற ஒரு விஷயமா சொல்றோம். ஸோ அதனால இங்க சிம்பிள் ப்ரெசென்ட்ல இருக்கு. she fights for everything. இதுவே அவ சண்டை போடுவா, நீ இதை போய் சொன்னா அவ சண்டை போடுவா அப்படின்னு சொல்லணும்னா she will fight. she will fight அப்படின்னா அவ சண்டை போடுவா. ஸோ ஃபியூச்சர்ல போடுவா. ஸோ இதுவே அவ எப்போதும் சண்டை போடுவா அப்படின்னா she fights for everything. அவ எல்லாத்துக்கும் சண்டை போடுவா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் இங்க சந்தோஷமா இருப்பான். அவன் இங்க சந்தோஷமா இருப்பான். அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? he will be happy here. he will be happy here. he will be happy. அவன் சந்தோஷமா இருப்பான். here இங்க இங்க அவன் சந்தோஷமா இருப்பான். ஓகேவா? ஸோ இதுவே அவன் அங்க சந்தோஷமா இருப்பான், அவன் அங்க சந்தோஷமா இருப்பான் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவன் இங்க சந்தோஷமா இருப்பானா. அவன் இங்க சந்தோஷமா இருப்பானா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? will he be happy here. will he be happy here. will he be happy. அவன் சந்தோஷமா இருப்பானா. here இங்க இங்க அவன் சந்தோஷமா இருப்பானா. will he be happy here. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். என் திட்டப்படி தான் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. என்னோட திட்டம் படி தான் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. எல்லாமே நான் பிளான் போட்டபடி தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? எவ்ரிதிங் இஸ் கோயிங் ஆஸ் பர் மை பிளான். எவ்ரிதிங் இஸ் கோயிங் ஆஸ் பர் மை பிளான். எவ்ரிதிங் இஸ் கோயிங் அப்படின்னா எல்லாமே நடந்துட்டு இருக்கு, எல்லாமே போயிட்டு இருக்கு. ஆஸ் பர் மை பிளான், என்னோட திட்டம் படி தான் எல்லாமே போயிட்டு இருக்கு, எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அது ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. அது ரொம்ப நாளைக்கு நிலைக்காது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? தட் வில் நாட் லாஸ்ட் லாங். தட் வில் நாட் லாஸ்ட் லாங். தட் வில் நாட், வி கேன் சே தட் won't. தட் won't லாஸ்ட் லாங். லாஸ்ட் லாங் அப்படின்னா ரொம்ப நாள் நிலைக்கிறத லாஸ்ட், நிலைக்கிறதுக்கு லாஸ்ட், லாங் அப்படின்னா நீண்ட நாள், நீண்ட நாள் நிலைக்கிறது. லாஸ்ட் லாங். தட் won't லாஸ்ட் லாங் அப்படின்னா அது ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. இதுவே அது ரொம்ப நாளைக்கு நிலைக்கும் அப்படின்னா தட் வில் லாஸ்ட் லாங். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. நீ இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. நீ பார்க்கறதுக்கு இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ லுக் ஸோ பியூட்டிஃபுல் டுடே. யூ லுக் ஸோ பியூட்டிஃபுல் டுடே. யூ லுக் ஸோ பியூட்டிஃபுல் அப்படின்னா நீ ரொம்ப அழகா இருக்க டுடே. இன்னைக்கு நீ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்க. ஓகேவா? ஸோ இதுவே நேற்று நீ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்த. ஸோ நேற்று ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை பார்த்தீங்க, ஃபங்க்ஷனில் நீ பார்க்க ரொம்ப அழகா இருந்த அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You looked so beautiful yesterday. You looked so beautiful. Looked அப்படின்னா இருந்த past tense. You looked so beautiful yesterday. நீ நேற்று ரொம்ப பார்க்கறதுக்கு அழகா இருந்த. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். என்னால் அதை பற்றி யோசிக்காமல் இருக்க முடியல. என்னால் அதை பற்றி யோசிக்காமல் இருக்க முடியல. நான் அதே தான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்னால் அதை பற்றி யோசிக்கிறத நிறுத்த முடியல அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I can't stop thinking about that. I can't stop thinking about that. ஐ கான்ட் ஸ்டாப், என்னால் நிறுத்த முடியல. திங்கிங் அபவுட் தட், அதை பற்றி யோசிக்கிறத என்னால் நிறுத்த முடியல. இதுவே அதை பற்றி யோசிக்கிறத நிறுத்து அப்படின்னா ஸ்டாப் திங்கிங் அபவுட் தட் அப்படின்னு சொன்னாங்கன்னா, இல்லை என்னால் அதை பற்றி யோசிக்கிறத நிறுத்த முடியல. ஐ கான்ட் ஸ்டாப் திங்கிங் அபவுட் தட். ஓகேவா? ஸோ இதுவே அவன் அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கான், அவன் அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கான் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? அவனுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அவனுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஐ வில் டூ எனிதிங் ஃபார் ஹிம். I will do anything for him. I will do, நான் பண்ணுவேன், நான் செய்வேன். anything, எது வேணாலும். for him, அவனுக்காக நான் எது வேணாலும் செய்வேன். I will do anything for him. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? அதை நினச்சி வருத்தப்படாத. அதை நினச்சி வருத்தப்படாத. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் ஃபீல் ஃபார் தேட். டோன்ட் ஃபீல் ஃபார் தேட். டோன்ட் ஃபீல், வருத்தப்படாத. ஓகேவா? ஃபார் தேட், அதுக்காக வருத்தப்படாத. டோன்ட் ஃபீல் ஃபார் தேட். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். என் மனசு அதை ஏற்றுக்க மறுக்குது. என் மனசு அதை ஏற்றுக்க மாட்டுது. சரின்னு தோணுது, இருந்தாலும் என் மனசு ஏற்றுக்க மாட்டுது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? மை ஹார்ட் ரெஃப்யூசஸ் டு அக்செப்ட் இட். மை ஹார்ட்
ரெஃப்யூசஸ் டு அக்செப்ட் இட். மை ஹார்ட் என்னோட மனசு. ரெஃப்யூசஸ் அப்படின்னா மறுக்குது. ஏற்றுக்க டு அக்செப்ட், அதை ஏற்றுக்கிறதுக்கு என்னோட மனசு மறுக்குது. என் மனசு அதை ஏற்றுக்க மாட்டுது. மை ஹார்ட் ரெஃப்யூசஸ் டு அக்செப்ட் இட். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ சொல்கிறது சரிதான். நீ சொல்கிறது சரிதான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வாட் யூ ஆர் சேயிங் இஸ் கரெக்ட். வாட் யூ ஆர் சேயிங் இஸ் கரெக்ட். வாட் யூ ஆர் சேயிங், நீ என்ன சொல்கிறியோ இஸ் கரெக்ட், அது சரிதான், நீ சொல்கிறது சரிதான். வாட் யூ ஆர் சேயிங் இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? எல்லோரும் வந்துட்டாங்களா, எல்லோரும் வந்துட்டாங்களா, ஆரம்பிக்கலாமா அப்படின்லாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஹேஸ் எவ்ரி ஒன் கம். ஹேஸ் எவ்ரி ஒன் கம் அப்படின்னா எல்லோரும் வந்துட்டாங்களா. ஹேஸ் எவ்ரி ஒன் கம், இதுவே எல்லோரும் வந்துட்டாங்க, எல்லோரும் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லணும்னா எவ்ரி ஒன் ஹேஸ் கம். எவ்ரி ஒன் ஹேஸ் கம், எல்லோரும் வந்துட்டாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் இப்போ தான் அங்கே போனான். அவன் இப்போ தான் அங்கே போனான். இது இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? He has just gone there. He has just gone there. He has just gone அப்படின்னா அவன் இப்போ தான் போனான். தேர் அங்கே, அவன் இப்போ தான் அங்கே போயிருக்கான். He has just gone there. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்லை, இதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்லை அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? It doesn't matter to me. It doesn't matter to me. It doesn't matter, இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை. டு மீ, எனக்கு இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை. It doesn't matter to me. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீயும் அதையே தான் சொல்லியிருப்ப, நான் சொன்னதே தான் நீ இருந்திருந்தாலும் சொல்லியிருப்ப அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? யூ வுட் ஹவ் செட் த சேம். யூ வுட் ஹவ் செட் த சேம். யூ வுட் ஹவ் செட், நீயும் சொல்லியிருப்ப. த சேம், அதே தான், நீயும் அதே தான் சொல்லியிருப்ப. யூ வுட் ஹவ் செட் த சேம். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் அங்கேருந்து வந்திருக்கேன். நான் அங்கேருந்து வந்திருக்கேன். இது இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஐ ஹாவ் கம் ஃப்ரம் தேர். ஐ ஹாவ் கம் ஃப்ரம் தேர். ஐ ஹாவ் கம், நான் வந்திருக்கேன். ஃப்ரம் தேர், அங்கேருந்து நான் வந்திருக்கேன். அந்த இடத்துலேருந்து நான் வந்திருக்கேன். ஐ ஹவ் கம் ஃப்ரம் தட் பிளேஸ், அந்த இடத்துலேருந்து நான் வந்திருக்கேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் இதை சொல்லிட்டு போக தான் இங்கே வந்தேன். நான் இதை சொல்லிட்டு போக தான் இங்கே வந்தேன். இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஐ கேம் ஹியர் டு இன்ஃபார்ம் யூ. ஐ கேம் ஹியர், நான் இங்கே வந்தேன். டு இன்ஃபார்ம் யூ, உங்ககிட்ட சொல்கிறதுக்கு, தெரியப்படுத்துறதுக்கு தான். ஐ கேம் ஹியர் டு இன்ஃபார்ம் யூ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ என்ன நினைக்கிற, ஏதோ சொல்லிட்டு இதை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வாட் டு யூ திங்க். வாட் டு யூ திங்க், நீ என்ன நினைக்கிற. வாட் டு யூ திங்க், நீ என்ன நினைக்கிற. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதுக்கப்புறம் இங்கே வராத. இதுக்கப்புறம் இங்கே வராத, இனிமேல் இங்கே வர வேலை வச்சுக்காத அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் கம் ஹியர் எனிமோர். டோன்ட் கம் ஹியர் எனிமோர். டோன்ட் கம் ஹியர், இங்கே வராத. எனிமோர், இதுக்கப்புறம் இங்கே வராத. ஸோ இதுவே நான் இதுக்கப்புறம் இங்கே வரமாட்டேன், நான் இதுக்கப்புறம் இங்கே வரமாட்டேன் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ வாடகை வீட்டில் தான் இருக்கியா. நீ வாடகை வீட்டில் தான் இருக்கியா. இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஆர் யூ இன் அ ரெண்டட் ஹவுஸ். ஆர் யூ இன் அ ரெண்டட் ஹவுஸ். ஆர் யூ, நீ இருக்கியா. இன் அ ரெண்டட் ஹவுஸ், வாடகை வீட்டில் நீ இருக்கியா. ஆர் யூ இன் அ ரெண்டட் ஹவுஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ மட்டும்தான் அதுக்கு காரணம். நீ மட்டும்தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? யூ ஆர் த ஒன்லி ரீசன் ஃபார் தேட். யூ ஆர் த ஒன்லி ரீசன் ஃபார் தேட், அதுக்கு நீ மட்டும்தான் காரணம். யூ ஆர் த ஒன்லி ரீசன். ரீசன் அப்படின்னா காரணம். ஸோ யூ ஆர் த ஒன்லி ரீசன் ஃபார் தேட், அதுக்கு நீ மட்டும்தான் காரணம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் உனக்கு உதவ மாட்டேன். நான் உனக்கு உதவ மாட்டேன். நான் உனக்கு இந்த விஷயத்தில் உதவி செய்ய மாட்டேன். இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? I will not help you in this matter. I will not help you in this matter. I will not help you. நான் உனக்கு உதவ மாட்டேன். in this matter, இந்த விஷயத்தில் நான் உனக்கு உதவி செய்ய மாட்டேன். I will not help you in this matter. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் சொன்னாலும் உனக்கு புரியாது. நான் சொன்னாலும் நீ புரிஞ்சிக்க மாட்டே. நான் சொன்னால் நீ புரிஞ்சிக்க மாட்டே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You won't understand even if I tell you. You won't understand even if I tell you. You won't understand, நீ புரிஞ்சிக்க மாட்ட. Even if I tell you, நான் உன்கிட்ட சொன்னாலும் நீ புரிஞ்சிக்க மாட்ட. You won't understand even if I tell you. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் சொல்கிறது உண்மைதான். அவன் சொல்கிறது உண்மைதான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அவன் சொல்கிறது உண்மைதான் அப்படின்லாம். அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? What he says is true. What he says is true. What he says is true. அவன் என்ன சொல்கிறானோ அது உண்மைதான். What he says is true. True அப்படின்னா உண்மை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ போய் விளையாடு.
ஸோ சின்ன பிள்ளைங்கலாம் சொல்லுவோம் இல்லையா, நீ போய் விளையாடு போ, வெளில போய் விளையாடு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ கோ அவுட் அண்ட் ப்ளே. யூ கோ அவுட் அண்ட் ப்ளே. யூ கோ அவுட், நீ வெளியில் போய் ப்ளே விளையாடு, வெளில போய் விளையாடு. யூ கோ அவுட் அண்ட் ப்ளே. ப்ளே அப்படின்னா விளையாடுறது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உதவி செய்கிறதுக்கு எனக்கு யாரும் இல்லை. உதவி செய்கிறதுக்கு எனக்கு யாரும் இல்லை. இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஐ ஹாவ் நோ ஒன் டு ஹெல்ப். ஐ ஹாவ் நோ ஒன் டு ஹெல்ப். ஐ ஹாவ் நோ ஒன் அப்படின்னா எனக்கு யாரும் இல்லை. டு ஹெல்ப் உதவுறதுக்கு, உதவி செய்கிறதுக்கு எனக்கு யாரும் இல்லை. ஐ ஹாவ் நோ ஒன் டு ஹெல்ப். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ ஏன் சுற்றி முற்றி பார்த்துட்ருக்க, நீ ஏன் சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்க அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஒய் ஆர் யூ லுக்கிங் அரவுண்ட். ஒய் ஆர் யூ லுக்கிங் அரவுண்ட், நீ ஏன் சுற்றி பார்த்துட்ருக்க, நீ ஏன் திரும்பி திரும்பி சுற்றி பார்த்துட்ருக்க. ஒய் ஆர் யூ லுக்கிங் அரவுண்ட். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஐ ஹாவ் செட் எவ்ரி திங். ஐ ஹாவ் செட் எவ்ரி திங். ஐ ஹாவ் செட் நான் சொல்லிட்டேன். சேவோட தேர்ட் ஃபார்ம் ஹாவ் செட். ஓகேவா? ஸோ ஐ ஹாவ் செட் எவ்ரி திங் எல்லாத்தையுமே. ஸோ இதுவே எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன். எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லணும்னா ஐ ஹாவ் செட் எவ்ரி திங் ஐ நோ. ஐ ஹாவ் செட் எவ்ரி திங் ஐ நோ. ஐ ஹாவ் செட் எவ்ரி திங் அப்படின்னா நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஐ நோ, எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இதை பற்றி நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே. இதை பற்றி நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ நெவர் டோல்ட் மீ அபவுட் திஸ். யூ நெவர் டோல்ட் மீ அபவுட் திஸ். யூ நெவர் டோல்ட் அப்படின்னா நீ சொன்னதே இல்லை. அபவுட் திஸ் இதை பற்றி நீ என்கிட்ட, இதை பற்றி நீ என்கிட்ட சொன்னதே இல்லை. யூ நெவர் டோல்ட் மீ அபவுட் திஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம நினைக்கிற எல்லாமே நடக்கிறது இல்லை. நம்ம நினைக்கிற எல்லாமே நடக்கிறது இல்லை அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Not everything we think happens. Not everything we think happens. Not everything we think அப்படின்னா நம்ம நினைக்கிற எல்லாமே நடக்கிறது இல்லை. Not everything we think happens. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அதை பற்றி எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அதை பற்றி எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ஹாவ் நோ டவுட் அபவுட் தட். ஐ ஹாவ் நோ டவுட் அபவுட் தட். ஐ ஹாவ் நோ டவுட் அப்படின்னா எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அபவுட் தட் அதை பற்றி எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. டவுட் அப்படின்னா சந்தேகம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இதை பற்றி யாருக்கும் தெரியக்கூடாது. இந்த விஷயம் நமக்குள்ளே தான் இருக்கணும். இதை பற்றி யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? நோ ஒன் ஷுட் நோ அபவுட் திஸ். நோ ஒன் ஷுட் நோ அபவுட் திஸ். நோ ஒன் ஷுட் நோ அப்படின்னா யாருக்கும் தெரியக்கூடாது. அபவுட் திஸ் இதை பற்றி யாருக்கும் தெரியக்கூடாது. நோ ஒன் ஷுட் நோ அபவுட் திஸ். இதுவே இதை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லணும்னா எவ்ரி ஒன் ஷுட் நோ அபவுட் திஸ். எவ்ரி ஒன் ஷுட் நோ அபவுட் திஸ். ஓகேவா? மறுபடியும் இப்படி நடக்காது. மறுபடியும் இப்படி நடக்காது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? திஸ் won't happen again. திஸ் won't happen again. திஸ் won't happen இது நடக்காது. அகெயின் மறுபடியும், திரும்பவும், இது மறுபடியும் நடக்காது. ஓகேவா? இதுவே மறுபடியும் இப்படி நடக்குமா, இது மறுபடியும் நடக்குமா அப்படின்லாம் சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலான்னு எல்லாரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? நீ பண்ணியிருக்கிறது தப்பு, நீ என்ன பண்ணியிருக்கியோ அது தப்பான விஷயம், நீ பண்ணியிருக்கிறது தப்பு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? வாட் யூ ஹாவ் டன் இஸ் ராங். வாட் யூ ஹாவ் டன் இஸ் ராங். வாட் யூ ஹாவ் டன் நீ என்ன பண்ணியிருக்கியோ இஸ் ராங், அது தப்பு, நீ பண்ணியிருக்கிறது தப்பு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உனக்கு நேரம் இருந்தால் இதை பண்ணு. உனக்கு நேரம் இருந்தால் இதை பண்ணு. இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? இஃப் யூ ஹாவ் டைம் டூ திஸ். இஃப் யூ ஹாவ் டைம் டூ திஸ். இஃப் யூ ஹாவ் டைம் உனக்கு நேரம் இருந்தா டூ திஸ் இதை பண்ணு. உனக்கு நேரம் இருந்தால் இதை பண்ணு. இஃப் யூ ஹாவ் டைம் டூ திஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உட்காந்து எங்ககிட்ட பேசு. உட்காந்து எங்ககிட்ட பேசு. இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? சிட் அண்ட் டாக் டு அஸ். சிட் அண்ட் டாக் டு அஸ். சிட் உட்காந்து, டாக் டு அஸ் எங்ககிட்ட பேசு. உட்காந்து எங்ககிட்ட பேசு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ என்ன கோபப்படுத்துகிற. நீ என்ன கோபப்படுத்துகிற. நீ என்ன கோபப்படுத்துகிற, எனக்கு கடுப்பாக்குற அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? யூ ஆர் மேக்கிங் மீ ஆங்க்ரி. யூ ஆர் மேக்கிங் மீ ஆங்க்ரி. யூ ஆர் மேக்கிங் மீ ஆங்க்ரி. ஆங்க்ரி அப்படின்னா கோபம். ஸோ யூ ஆர் மேக்கிங் மீ ஆங்க்ரி அப்படின்னா நீ என்ன கோபப்படுத்துகிற. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவள் எதுவும் சொல்ல மாட்டா. அவள் எதுவும் சொல்ல மாட்டா. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஷி won't say anything. ஷி won't say anything. won't அப்படின்னா will not ஓட ஷார்ட் ஃபார்ம் won't. ஓகேவா? ஷி won't say anything அப்படின்னா அவள் எதுவும் சொல்ல மாட்டா. ஸோ இதுவே அவள் ஏதாவது சொல்லுவாளா, அவள் ஏதாவது சொல்லுவாளா அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? will she say anything. will she say anything அவள் எதுவும் சொல்லுவாளா. இதுவே அவள் எதுவும் சொல்ல மாட்டாளா, அவள் எதுவும் சொல்ல மாட்டாளா அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? won't she say anything.
won't she say anything? அவள் எதுவும் சொல்ல மாட்டாளா? won't she say anything? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீயே எல்லா முடிவையும் எடுக்க முடியாது, அவங்க கிட்டேயும் கேட்கணும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ நீங்கள் எல்லா முடிவையும் எடுக்க முடியாது. அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? You can't make all the decisions yourself. You can't make all the decisions yourself. You can't make. உன்னால் எடுக்க முடியாது. ஸோ இங்கே எடுக்கிறது அப்படின்னா டேக் தானே வரணும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டெசிஷன் அப்படின்னு வந்தால் மேக் தான் வரணும். ஓகேவா? ஸோ யூ கான் மேக் ஆல் த டெசிஷன்ஸ் யுவர் செல்ஃப். யுவர் செல்ஃப் அப்படின்னா நீயாவே எல்லா முடிவும் எடுக்க முடியாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எனக்கு உதவி செய்ய சொல்லி நான் உங்ககிட்ட கேட்டேனா? எனக்கு உதவி செய்ய சொல்லி நான் உங்ககிட்ட கேட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Did I ask you to help me? Did I ask you to help me? Did I ask you? நான் உங்ககிட்ட கேட்டேனா? To help me. எனக்கு உதவ சொல்லி நான் உங்ககிட்ட கேட்டேனா? Did I ask you to help me? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். தேவையில்லாமல் எதுவும் பண்ணாத. தேவையில்லாமல் எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? Don't do anything unnecessarily. Don't do anything unnecessarily. Don't do anything அப்படின்னா எதுவும் பண்ணாத. unnecessarily அப்படின்னா தேவையில்லாமல் எதுவும் பண்ணாத. ஸோ இதுவே தேவையில்லாமல் எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இதை நான் எனக்காக பண்ணிகிட்ருக்கேன். இதை நான் எனக்காக பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ எம் டூயிங் இட் ஃபார் மை செல்ஃப். ஐ எம் டூயிங் இட் ஃபார் மை செல்ஃப். ஐ எம் டூயிங் இட், நான் இதை பண்ணிகிட்ருக்கேன். ஃபார் மை செல்ஃப், எனக்காக. இதை நான் எனக்காக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுவே இதை நீ உனக்காக தான் பண்ணிகிட்ருக்க. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ ஆர் டூயிங் இட் ஃபார் யுவர் செல்ஃப். யூ ஆர் டூயிங் இட் ஃபார் யுவர் செல்ஃப். இதுவே இதை நீ உனக்காக பண்ணிகிட்ருக்கியா? இதை நீ உனக்காக பண்ணிகிட்ருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கணும்னா அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஆர் யூ டூயிங் இட் ஃபார் யுவர் செல்ஃப்? ஆர் யூ டூயிங் இட் ஃபார் யுவர் செல்ஃப்? ஆர் யூ டூயிங் இட், இதை நீ பண்ணிகிட்ருக்கியா? ஃபார் யுவர் செல்ஃப், உனக்காக நீ இதை பண்ணிகிட்ருக்கியா? ஆர் யூ டூயிங் இட் ஃபார் யுவர் செல்ஃப்? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் இதை உனக்காக பண்ணலை. நான் இதை உனக்காக பண்ணலை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் டூ இட் ஃபார் யூ. ஐ டோன்ட் டூ இட் ஃபார் யூ. ஐ டோன்ட் டூ இட், நான் இதை பண்ணலை. ஃபார் யூ, உனக்காக. நான் இதை உனக்காக பண்ணலை. ஓகேவா? ஸோ இதுவே இதை நீ எனக்காக பண்ணலையா? இதை நீ எனக்காக பண்ணலையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் யூ டூ இட் ஃபார் மீ. டோன்ட் யூ டூ இட் ஃபார் மீ. டோன்ட் யூ டூ இட், நீ இதை பண்ணலையா? ஃபார் மீ, எனக்காக நீ இதை பண்ணலையா? டோன்ட் யூ டூ இட் ஃபார் மீ. இதுவே நான் இதை உனக்காக பண்ணுவேன். நான் இதை உனக்காக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ வில் டூ இட் ஃபார் யூ. ஐ வில் டூ இட் ஃபார் யூ. ஐ வில் டூ இட், நான் இதை பண்ணுவேன். ஃபார் யூ, உனக்காக. நான் இதை உனக்காக பண்ணுவேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். ஸோ ஏதாவது இப்போவே சொல்லு அப்படின்னா இல்லை எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ நீட் சம் டைம். ஐ நீட் சம் டைம். ஐ நீட், எனக்கு தேவை, எனக்கு வேண்டும். சம் டைம், கொஞ்சம் நேரம். எனக்கு கொஞ்சம் நேரம் வேணும், எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். ஐ நீட் சம் டைம். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் இதை யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். நான் இதை யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ வில் நாட் டெல் திஸ் டு எனி ஒன். ஐ வில் நாட் டெல் திஸ் டு எனி ஒன். ஐ வில் நாட் டெல் திஸ், நான் இதை சொல்ல மாட்டேன். டு எனி ஒன், யார்கிட்டையும். நான் இதை யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். ஐ வில் நாட் டெல் திஸ் டு எனி ஒன். இதுவே இதை நீ யார்கிட்டையாவது சொல்லுவியா? இதை நீ யார்கிட்டையாவது சொல்லுவியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வில் யூ டெல் திஸ் டு எனி ஒன். வில் யூ டெல் திஸ் டு எனி ஒன். வில் யூ டெல் திஸ், நீ இதை சொல்லுவியா? டு எனி ஒன், யார்கிட்டையாவது. நீ இதை யார்கிட்டையாவது சொல்லுவியா? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவள் உன் கூட வரமாட்டா. அவள் உன் கூட வரமாட்டா. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஷீ வில் நாட் கம் வித் யூ. ஷி வில் நாட் கம் வித் யூ. ஷி வில் நாட் கம் அப்படின்னா அவள் வரமாட்டா. வித் யூ, உன் கூட. அவள் உன் கூட வரமாட்டா. ஷி வில் நாட் கம் வித் யூ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ எதுவும் சொல்ல தேவையில்லை. நீ எதுவும் சொல்ல தேவையில்லை, எனக்கு எல்லாமே புரியுது, நீ எதுவும் சொல்கிறதுக்கு தேவையில்லை அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ டோன்ட் நீட் டு சே எனி திங். யூ டோன்ட் நீட் டு சே எனி திங். யூ டோன்ட் நீட் டு சே எனி திங் அப்படின்னா நீ எதுவும் சொல்ல தேவையில்லை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ சம்மதிச்சாதான் நான் போவேன். நீ சம்மதிச்சாதான் நான் போவேன். இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஐ வில் கோ ஒன்லி இஃப் யூ அக்ரி. ஐ வில் கோ ஒன்லி இஃப் யூ அக்ரி. ஐ வில் கோ, நான் போவேன். ஒன்லி இஃப் யூ அக்ரி, நீ சம்மதிச்சா மட்டும்தான். அக்ரி அப்படின்னா சம்மதிக்கிறது, ஒத்துக்கிறது, அதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு அக்ரி. ஸோ ஐ வில் கோ ஒன்லி இஃப் யூ அக்ரி, நீ ஒத்துக்கிட்டா தான் நான் போவேன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியமா. இது ரொம்ப முக்கியமா. இது ரொம்ப முக்கியமா அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? இஸ் இட் ஸோ இம்பார்ட்டண்ட். இஸ் இட் ஸோ இம்பார்ட்டண்ட். இஸ் இட் ஸோ இம்பார்ட்டண்ட், இது ரொம்ப முக்கியமா. இம்பார்ட்டண்ட் அப்படின்னா முக்கியம். ஓகேவா? இது ரொம்ப முக்கியமா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம்.
அதுக்கு நான் இப்போ தயாராக இல்லை, அதுக்கு இப்போ நான் தயாராக இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். ஐ எம் நாட் ரெடி ஃபார் தேட் நவ். ஐ எம் நாட் ரெடி ஃபார் தேட் நவ். ஐ எம் நாட் ரெடி ஃபார் தேட். நான் அதுக்கு தயாராக இல்லை. நவ் இப்போது, நான் இப்போது அதுக்கு தயாராக இல்லை. ரெடி அப்படின்னா தயாராக இருக்கிறது. ஸோ ஐ எம் நாட் ரெடி அப்படின்னா நான் தயாராக இல்லை. ஃபார் தட் அதுக்கு. நவ் இப்போது, நான் இப்போ அதுக்கு தயாராக இல்லை. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவங்க என்ன பேசிக்கிட்டாங்க, அவங்க என்ன பேசிக்கிட்டாங்க, அவங்க என்ன பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம். வாட் வர் தே டாக்கிங் அபவுட். வாட் வர் தே டாக்கிங் அபவுட். டாக்கிங் அபவுட் அப்படின்னா எதை பற்றி பேசுகிறாங்க. வாட் வர் தே டாக்கிங் அபவுட் அப்படின்னா எதை பற்றி அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. சரிவே அவங்க எதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, அவங்க என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ என்னை பற்றி என்ன நினைக்கிற, நீ என்னை பற்றி என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம். வாட் டு யூ திங்க் ஆஃப் மீ. வாட் டு யூ திங்க் ஆஃப் மீ. நீ என்னை பற்றி என்ன நினைக்கிற. வாட் டு யூ திங்க் ஆஃப் மீ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவனும் நம்மளில் ஒருத்தவன் தான். அவனும் நம்மளில் ஒருத்தவன் தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். ஹீ இஸ் ஒன் அமாங் அஸ். ஹீ இஸ் ஒன் அமாங் அஸ். அமாங் அப்படின்னா நம்மளில், நமக்கு மத்தியில். ஹீ இஸ் ஒன் அப்படின்னா அவனும் ஒருத்தவன் தான், நமக்கு மத்தியில் அவனும் ஒருத்தவன் தான். அஸ் அப்படின்னா நமக்கு. ஓகேவா. ஸோ ஹீ இஸ் ஒன் அமாங் அஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் வேறு ஏதோ சொல்லிட்டு இருக்கான். அவன் வேறு எதையோ சொல்லிட்டு இருக்கான். அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். ஹீ இஸ் சேயிங் சம்திங் எல்ஸ். ஹீ இஸ் சேயிங் சம்திங் எல்ஸ். ஹீ இஸ் சேயிங் அவன் சொல்லிட்டு இருக்கான். சம்திங் எல்ஸ் வேறு என்னமோ, அவன் வேறு என்னமோ சொல்லிட்டு இருக்கான். ஹீ இஸ் சேயிங் சம்திங் எல்ஸ். ஸோ இங்கே ஏன் நம்ம ஹீ இஸ் டெல்லிங் அப்படின்னு நம்ம சொல்லலை அப்படின்னா, அவன் யார்கிட்ட சொல்லிட்டு இருக்கான்னு நம்ம மென்ஷன் பண்ணல. ஸோ யார்கிட்ட சொல்லிட்டு இருக்கான் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருந்தா நம்ம டெல் யூஸ் பண்ணணும், டெல்லோ டோல்டோ யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே யாருன்னு மென்ஷன் பண்ணாததுனால நம்ம சேயிங் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ ஹீ இஸ் சேயிங் சம்திங் எல்ஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் இப்போ தான் வரான். அவன் இப்போ தான் வரான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். ஹீ இஸ் கம்மிங் ஒன்லி நவ். ஹீ இஸ் கம்மிங் ஒன்லி நவ். அவன் இப்போ தான் வரான். இதுவே நீ இப்போ தான் வரியா, நீ இப்போ தான் வரியா அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா. பைக்கில் இருந்து கீழே இறங்கு. பைக்கில் இருந்து கீழே இறங்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. கெட் ஆஃப் த பைக். கெட் ஆஃப் த பைக். கெட் ஆஃப் அப்படின்னா கீழே இறங்கு அப்படின்னு அர்த்தம். கெட் ஆன் அப்படின்னா மேலே ஏறு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. ஸோ கெட் ஆஃப் அப்படின்னா இறங்கு, கெட் ஆஃப் த பைக் அப்படின்னா கீழே இறங்கு, பைக்ல இருந்து கீழே இறங்கு. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன பார்க்கலாம். நீ ஏன் என்னிடம் முன்னாடியே சொல்லவில்லை. நீ ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. Why didn't you tell me before? Why didn't you tell me before? Why didn't you tell me அப்படின்னா நீ ஏன் என்கிட்ட சொல்லல. before அப்படின்னா முன்னாடி. Why didn't you tell me before? நீ ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல. ஓகேவா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன பார்க்கலாம். அவனுக்கு நாளைக்கு ஞாபகப்படுத்து. அவன் மறந்துட போறான், அவனுக்கு நாளைக்கு ஞாபகப்படுத்து அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. Remind him tomorrow. Remind him tomorrow. Remind him அப்படின்னா அவனுக்கு ஞாபகப்படுத்து. tomorrow அப்படின்னா நாளைக்கு. ஓகே. ஸோ ரிமைண்ட் அப்படின்னா ஞாபகப்படுத்துது. அவன் எனக்கு நேற்று ஞாபகப்படுத்துறான் அப்படின்னு சொல்லலாம். He reminded me yesterday. ஓகே. ஸோ ரிமைண்ட் அப்படின்னா ஞாபகப்படுத்துது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன பார்க்கலாம். நான் சொன்னால் ஒழியா அவனுக்கு தெரிய போவது இல்லை. நான் சொன்னாதான் அவனுக்கு தெரியும், நான் சொல்லலைன்னா அவனுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷ் சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. He won't know unless I tell him. He won't know unless I tell him. He won't know அப்படின்னா அவனுக்கு தெரிய போறது இல்லை. unless I tell him. நான் அவனுக்கு சொன்னால் ஒழியா, நான் சொன்னால் தவிர அவனுக்கு தெரிய போறது இல்லை. வேற யாரும் அவர்கிட்ட சொல்ல மாட்டாங்க. நான் சொன்னாலும் அவனுக்கு தெரியும் இல்லையா. He won't know unless I tell him. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன பார்க்கலாம். நான் போன பிறகு நீ ஏதாவது சொன்னியா. நான் போனதுக்கு அப்புறம் நீ ஏதாவது சொன்னியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. Did you say anything after I left? Did you say anything after I left? Did you say anything அப்படின்னா ஏதாவது சொன்னியா. after I left அப்படின்னா நான் போனதுக்கு அப்புறம். So did you say anything after I left? நான் போனதுக்கு அப்புறம் ஏதாவது சொன்னியா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன பார்க்கலாம். அவள் நாளைக்கு ஆஃபீஸுக்கு வரமாட்டாள். அவள் நாளைக்கு ஆஃபீஸ்க்கு வரமாட்டா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. She will not come to office tomorrow. She will not come to office tomorrow. So she will not come அப்படின்னா அவள் வரமாட்டா. எங்க to office, ஆஃபீஸுக்கு நாளைக்கு tomorrow. She will not come to office tomorrow. அவள் நாளைக்கு ஆஃபீஸ்க்கு வரமாட்டா. ஓகேவா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன பார்க்கலாம். அவன் சொல்வதை முதலில் கேள், பிறகு பேசு. அவன் சொல்றத ஃபர்ஸ்ட் கேள், அப்புறம் பேசு. அவன் பேச விடாம நீ பேசிட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. You listen what he says first and then speak. You listen what he says first and then speak. You listen அப்படின்னா நீ ஃபர்ஸ்ட் கேளு. என்னது what he says first. அவன் என்ன சொல்றானோ அதை ஃபர்ஸ்ட் கேளு and then speak அப்புறம் பேசு. ஓகேவா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன பார்க்கலாம். அவனை பார்த்தாலே எனக்கு கடுப்பாகிறது. அவனை பார்த்தாலே எனக்கு கடுப்பாகுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. I get irritated when I see him. I get irritated when I see him. I get irritated அப்படின்னா எனக்கு கடுப்பாகுது. எப்போ அவனை பார்த்தா. when I see him. அவனை பார்த்தா எனக்கு கடுப்பாகுது. I get irritated when I see him. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன பார்க்கலாம். அவள் பேசினாலே நீ ஏன் எரிந்து விழுகிறாய். அவள் பேசினாலே நீ ஏன் எரிஞ்சு விழுகிறாய். அவள் பேசினாலே நீ ஏன் கடுப்பாகுற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. Why do you get irritated when she speaks? Why do you get irritated when she speaks? Why do you get irritated அப்படின்னா நீ ஏன் எரிஞ்சு விழுற, நீ ஏன் கடுப்பாகுற. when she speaks அவ பேசுறப்ப, அவ பேசினா. ஓகேவா. அவ பேசினாலே நீ ஏன் எரிஞ்சு விழுற. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன பார்க்கலாம். அவன் என்னிடம் இதை பற்றி கேட்டால் நான் சொல்வேன். அவன் என்கிட்ட இதை பற்றி கேட்டால் நான் சொல்லுவேன், இல்லைனா நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷ் சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. I will tell him if he asks me about this. I will tell him if he asks me about this. I will tell him அப்படின்னு நான் அவனுக்கு சொல்லுவேன்.
எப்போ இஃப் ஹி ஆஸ்க் மீ அபவுட் திஸ், அவன் இதை பற்றி என்கிட்ட கேட்டா, ஐ வில் டெல் ஹிம், நான் அவன்கிட்ட சொல்லுவேன். இஃப் ஹி ஆஸ்க் மீ, அவன் என்கிட்ட கேட்டா அபவுட் திஸ் அப்படின்னா இதை பற்றி, ஓகேவா, இதை பற்றி அவன் என்கிட்ட கேட்டா நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். அவன் ஏன் அப்படி நினைக்கிறான், அவன் ஏன் அப்படி நினைக்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்போம். அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம் கெஸ் பண்ணுங்க. Why does he think so? Why does he think so? Why does he think? அப்படின்னா அவன் ஏன் நினைக்கிறான். Why does he think so? அவன் ஏன் அப்படி நினைக்கிறான். Why does he think so? அவன் ஏன் அப்படி நினைக்கிறான். ஓகேவா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன பார்க்கலாம். அவனிடம் மறுபடி கேட்காதே, அவன்கிட்ட மறுபடி கேட்காத, அவன் ஃப்ரீயா விடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷ் சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. Don't ask him again and again. Don't ask him again and again. Don't ask him அப்படின்னா அவன்கிட்ட கேட்காத. Again and again அப்படின்னா மறுபடி. Don't ask him again and again. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன பார்க்கலாம். எனக்கு தெரிந்த வரை அவன் நன்றாக இருக்கிறான். எனக்கு தெரிஞ்ச வரை அவன் நல்லா தான் இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷ் சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. As far as I know, he is fine. As far as I know, he is fine. As far as I know, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் he is fine. அவன் நல்லா இருக்கான். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். இது எல்லாம் அவன் வேண்டும் என்றே செய்கிறானா, இதெல்லாம் அவன் வேணும்னே செய்யறானா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம் கெஸ் பண்ணுங்க. Is he doing all this on purpose? Is he doing all this on purpose? Is he doing all this? இதெல்லாம் செய்யறானா on purpose அப்படின்னா வேணும்னே, இதெல்லாம் வேணும்னே செய்யறானா. Is he doing all this on purpose? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன பார்க்கலாம். அவன் ஏன் என் காலை அட்டெண்ட் செய்வதில்லை, அவன் ஏன் நான் கால் பண்ண எடுக்க மாட்டான், அவன் ஏன் என் கால் அட்டெண்ட் பண்றதில்லை அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. அதை இங்கிலீஷ் கேட்கலாம் கெஸ் பண்ணுங்க. Why doesn't he pick up my call? Why doesn't he pick up my call? Why doesn't he pick up அப்படின்னா அவன் எடுக்க மாட்டான் என்னோட கால், my call. Why doesn't he pick up my call? So next sentence என்ன பார்க்கலாம். அவன் யாரையும் நம்பி இருக்க விரும்பவில்லை, அவன் யாரையும் நம்பி இருக்கணும்னு ஆசைப்பட மாட்டான், அவன் சொந்த கால்ல நிக்கணும்னு ஆசைப்படுறான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. He doesn't want to depend on anyone. He doesn't want to depend on anyone. He doesn't want to depend அப்படின்னா அவன் யாரையும் சார்ந்திருக்க on anyone அப்படின்னா அவன் யாரையும் சார்ந்திருக்க விரும்பல. ஓகேவா. அவன் ஏன் இதை கொடுத்தான், அவன் ஏன் அதை கொடுத்தான் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். எல்லாரும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. யார் வந்திருப்பது, யார் வந்திருக்காங்க, யாரோ வந்திருக்காங்களே, யார் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம் கெஸ் பண்ணுங்க. Who has come? Who has come? யார் வந்திருக்கா. Who has come? ஓகேவா. Who அப்படின்னா யாரு, has come அப்படின்னா வந்திருக்காங்க. Who has come யார் வந்திருக்கா. ஓகேவா. சோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன பார்க்கலாம். நீ எப்படி கீழே விழுந்தாய், நீ எப்படி கீழே விழுந்தாய் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம் கெஸ் பண்ணுங்க. How did you fall down? How did you fall down? So fall down அப்படின்னா கீழே விழுறது. So how did you fall down அப்படின்னா நீ எப்படி கீழே விழுந்த. ஓகேவா. சோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன பார்க்கலாம். ஏன் அழுகிறாய், கீழே விழுந்து விட்டாயா, ஏன் அழுற, கீழே விழுந்துட்டியா அப்படின்னு சொல்லி சின்ன பையன் எல்லாம் கேட்போம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம் கெஸ் பண்ணுங்க. Why did you cry? Did you fall down? Why did you cry? Did you fall down? Why did you cry அப்படின்னா ஏன் அழுற. Did you fall down? கீழே விழுந்துட்டியா. ஓகேவா. So why did you cry? Did you fall down? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன பார்க்கலாம். நீ கீழே விழுவா என்று எனக்கு தெரியும், அதனால தான் பொறுமையாக நடக்க சொன்னேன். நீ கீழே விழுந்துருவேன்னு எனக்கு தெரியும், அதனால தான் உன்னை பொறுமையா நடக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. I know you would fall down. That's why I told you to walk slowly. I know you would fall down அப்படின்னா நீ கீழே விழுவன்னு எனக்கு தெரியும். That's why அதனால தான் I told you to walk slowly. I told you அப்படின்னு நான் உனக்கு சொன்னேன் என்னது, to walk slowly, பொறுமையா நடக்க சொல்லி. I know you would fall down. That's why I told you to walk slowly. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன பார்க்கலாம். உனக்கு பயம் இல்லையா, உனக்கு பயமே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம் கெஸ் பண்ணுங்க. Aren't you afraid? Aren't you afraid? Aren't you afraid அப்படின்னா உனக்கு பயம் இல்லையா அப்படின்னு அர்த்தம். சரி, வேற எதுவுமே அப்படி கேட்கலாம். Are you not afraid? Are you not afraid? Aren't you afraid? அப்படின்னா உனக்கு பயம் இல்லையா, நீ பயப்படலையா அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன பார்க்கலாம். இப்போதெல்லாம் உனக்கு பயமே இல்லை, இப்பெல்லாம் உனக்கு பயமே இல்லை, நீ எதுக்குமே இப்பெல்லாம் பயப்பட மாட்டே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. You have become fearless lately. You have become fearless lately. You have become fearless அப்படின்னா இப்பெல்லாம் உனக்கு பயமே இல்லை, பயம் இல்லாம ஆயிடுச்சு. lately அப்படின்னா இப்போலாம். ஓகேவா. So you have become fearless lately. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன பார்க்கலாம். அது எனக்கு இப்போது தேவையில்லை, இப்போ எனக்கு அது தேவையில்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. I don't need that now. I don't need that now. I don't need that அப்படின்னா எனக்கு அது தேவையில்லை. need அப்படின்னா தேவை. So I don't need அப்படின்னா எனக்கு தேவையில்லை. that அப்படின்னா அது I don't need that எனக்கு அது தேவையில்லை. I don't need that now அப்படின்னா அது எனக்கு இப்போ தேவையில்லை. ஓகேவா. So இதுவே நீ எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னா I don't need you. I don't need you அப்படின்னா நீ எனக்கு தேவையில்லை. ஓகேவா. So next sentence பார்க்கலாம். என்ன நடந்து கொண்டு இருக்கிறது. So என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்போம். அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம் கெஸ் பண்ணுங்க. What's the update? What's the update? What's the update அப்படின்னா இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு. ஓகேவா. So what's going on now அப்படின்னு கேட்கலாம். கொஞ்சம் அட்வான்ஸ்டா கேட்கலாம் அப்படின்னா what's the update? What's the update அப்படின்னா இப்போ உள்ள நியூஸ் என்ன, இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு. ஓகேவா. So next sentence என்ன பார்க்கலாம். என்னை அப்படி பார்க்காதே, என்ன அப்படி பார்க்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். Don't give me that look. Don't give me that look. Don't give me that look அப்படின்னா என்ன அப்படி பார்க்காத, நான் எந்த தப்பும் பண்ணல, என்ன அப்படி பார்க்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. So அதுக்கு don't give me that look. Next sentence என்ன பார்க்கலாம். நான் உன்னிடம் வேறொன்று சொல்லவா, நான் உன்கிட்ட இன்னொன்று சொல்லவா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. Shall I tell you something else? Shall I tell you something else? Shall I tell you அப்படின்னா நான் உன்கிட்ட சொல்லவா. Shall I tell you something else அப்படின்னா நான் உன்கிட்ட வேற ஒன்று சொல்லவா. Shall I tell you something else? ஓகேவா. So next sentence என்ன பார்க்கலாம். நீ யாரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறாய், நீ யாரை பத்தி பேசிட்டு இருக்க, யாரை சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம் கெஸ் பண்ணுங்க. Who are you talking about? Who are you talking about? Who are you talking அப்படின்னா who are you talking about அப்படின்னா யாரை பத்தி, about அப்படின்னா பற்றி. So who are you talking about அப்படின்னா talking அப்படின்னா பேசுறது. Who are you talking about யாரை பத்தி பேசிட்டு இருக்க. ஓகேவா. So next sentence என்ன பார்க்கலாம். நீ இன்னமும் சின்ன பிள்ளை தான், நீ இப்பவும் சின்ன பையன் தான், நீ இப்பவும் சின்ன பொண்ணு தான் அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. You are still a kid. You are still a kid. You are still a kid அப்படின்னா இன்னமும் சின்ன பிள்ளை தான், நீ இன்னமும் சின்ன பையன் தான், நீ இன்னமும் சின்ன பொண்ணு தான். ஓகேவா. அதுக்கு you are still a kid. So next sentence என்ன பார்க்கலாம். நீ கத்துக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது, நீ கத்துக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. There is a lot that you need to learn.
there is a lot that you need to learn. there is a lot அப்படின்னா நிறைய இருக்கு. என்னது that you need to learn, நீ கத்துக்க வேண்டியது. there is a lot that you need to learn. இதுவே சும்மா கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லணும்னா there is a lot to learn. there is a lot to learn. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன பார்க்கலாம். நீ எதற்காக காத்து கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். நீ எதுக்காக காத்துட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும். நீங்க எல்லாம் எதுக்காக காத்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. I know what you are waiting for. I know what you are waiting for. I know அப்படின்னா எனக்கு தெரியும். என்னது what you are waiting for, நீ எல்லாம் எதுக்கு காத்துட்டு இருக்கீங்க. I know what you are waiting for, நீ எதுக்கு காத்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன பார்க்கலாம். இது அநியாயம், இது நியாயமே இல்லை. இது அநியாயம், இது நியாயமே இல்லை அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. This is unfair. This is unfair. Unfair அப்படின்னா நியாயத்தோட ஆப்போசிட். ஃபேரோட ஆப்போசிட் unfair. ஃபேர்னா நியாயமா இருக்குது. சோ unfair அப்படின்னா அநியாயம், நியாயம் இல்லை. ஓகேவா? This is unfair அப்படின்னா இது நியாயமே இல்லை. ஓகேவா? சோ லாஸ்ட் சென்டென்ஸ் என்ன பார்க்கலாம். நாம் இப்போது என்ன செய்வது, நம்ம இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ்ல கேட்கலாம் கெஸ் பண்ணுங்க. What shall we do now? What shall we do now? What shall we do now? நம்ம இப்போ என்ன பண்றது? ஓகேவா? எனக்கு அதை தருகிறாயா, எனக்கு அதை தரியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ்ல எப்படி கேட்கலாம் கமெண்ட் பண்ணுங்க. That's all friends. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for watching guys. Happy learning.